ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது, என்ன விவரம்? கார்த்திகா, நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. இரு தரப்பிலிருந்துமே 30 நிமிடங்கள் வாதங்களை முன்வைக்க இருப்பதாக தலைமை நீதிபதியிடம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முதலாவதாக தணிக்கை வாரியம் சார்பாக வாதங்களை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் அவர்கள் தரப்பு வாதங்களை பேசி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றிருந்த நிலையில் தணிக்கை வாரியம் சார்பாக தணிக்கை வாரியம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை முறையாக தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் நாங்கள் நிராகரிப்பு என்ற எந்த நடவடிக்கை எடுக்காததற்கு முன்னதாகவே வழக்கிற்கு வந்திருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே 5ஆம் தேதியே, அதாவது ஜனவரி 5ஆம் தேதியே தணிக்கை வாரியம் சார்பாக மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனத்திற்கு தாங்கள் தெரியப்படுத்தியதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். அதே போன்று ஜனவரி 7ஆம் தேதி வாதங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் தேதி தான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் போன்ற வாதங்களை முன்வைத்து தற்போது தணிக்கை வாரியம் சார்பாக வழக்கறிஞர் பேசி வருகிறார்கள்.